ஓடங்க மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனினா எங்கள் ஹோஸ்ட் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காங்க மார்வல். நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம டிசிக்கிறது ஆரம்பிச்சிடலாம். ஸோ டிஸோட மிக முக்கியமான அப்டேட் February 14 தான் கிடச்சிது. நான் வந்து ஜோக்கர் 2 ட்ரெய்லர் எதிர்பார்த்தேன். பட் ஜோக்கர் 2 சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபர்ஸ்ட் லுக் ஷாட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ ஆஃபீஸர் ஜோக்கர் அண்ட் ஹார்லிக்வின் ஒன்றா இருக்க மாதிரியும் ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடுற மாதிரியும் சீக்வன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கேன். நிறைய பேர் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜோக்கர் 2 சப்போஸ் டு பி மியூசிக்கல். எஸ், ஜோக்கர் 2 இஸ் அ மியூசிக்கல். ஸோ என்ன மாதிரி அது மியூசிக்கல் கண்டென்ட் உள்ள இருக்க போதும் சத்தியமா ஐடியா இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடுற அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகும் போது எனக்கு என்னமோ இந்த படம் வந்து மியூசிக்கல்ல சொதப்பிடுமோன்னு தோணுது. பட் இப்போ லேட்டஸ்டா வில்லி வாங்கா படமுமே ஒரு மியூசிக்கலா தான் ரிலீஸ் ஆச்சு. படத்தை வந்து மியூசிக்கல் மாதிரி அவங்க ப்ரோமோட் பண்ணல. பட் அந்த படம் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 500 மில்லியன் கலெக்ட் பண்ணிருக்க அந்த சமயத்தில் ஜோக்கர் கண்டிப்பா 1 பில்லியன் அடிக்க வாய்ப்புகள் அதிகம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜோக்கர் 2 மியூசிக்கலா இருந்தா பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? உங்க தாசை கீழே பண்ணுங்க. அதை தொடர்ந்து இந்த வாரம் சின்னதா ஒரு பிரேவ் அண்ட் தி போல்ட், அதாவது பேட்மேனோட அடுத்த படத்துக்கு ஒரு சின்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. பிரேவ் அண்ட் தி போல்ட் படத்துக்கான இந்த கேஸ்டிங் ஒர்க் கூடி சீக்கிரம் ஆரம்பிக்க போறாங்களாம். அதாவது புது பேட்மேனை கூடி சீக்கிரம் கேஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். நிறைய பேர் ஆண்டி ரிச்மன், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ரீச்சர் சீரிஸ்ல பார்த்துருப்பீங்களா, அவரை பேட்மேனா போட முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சம பிசிக்கலா சம ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான். பேட் சூட்ல பயங்கரமா தான் இருப்பாரு. பட் ப்ரூஸ் வேணா சூட்டா வராங்கிறதா டவுட்டா இருக்கு. பட் கூடி சீக்கிரம் நீங்கள் பிரேவ் அண்ட் தி போல்ட்ல யார் புது பேட்மேனுங்கிறத பார்த்துருவீங்க. உங்களுக்கு யாராவது மைண்டில் இருக்காங்களா யார் புது பேட்மேன் வந்தால் நல்லா இருக்கும் சொல்லுங்க தான் சார். மறக்காம கீழே காமெண்ட் பண்ணுங்க. சூப்பர்மேன் லெகசிக்கான அந்த பேக்ரவுண்ட் ஒர்க் இப்போதைக்கு செம்ம ஹெவியாக போயிட்டு இருக்கு. ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணப்பட்டு இருக்கான். கூடி சீக்கிரம் அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிரும்னு சொல்லி ஜேம்ஸ் கன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் ரைட்டர் சைடில் முடிஞ்ச அளவுக்கு காமிக் அக்யூரேட்டாக ஏகப்பட்ட விஷயங்களை உள்ள கொட்டி போடுங்க. அதே மாதிரி எமோஷனலாகவும் இந்த படம் கிளிக் ஆகணுங்கிற மாதிரி நம்ம ஜேம்ஸ் கன் போராடிட்டு இருக்காராம். எமோஷன் சைடில் நம்ம ஜேம்ஸ் கன் பூந்து விளையாடுறவர் தான். ஐ மீன் ஒரு ரேக்கூன் அண்ட் குரூட் மேலே நம்மளுக்கு வந்து பாஸ் வர வச்சாரு. ஒரு எலி சிஜிஐ கேரக்டர் மேல நம்மளுக்கு எமோஷன் கிரியேட் பண்ணாரு. சோ அப்படிப்பட்டவர் சூப்பர்மேன் மேல கிரியேட் பண்ணாம இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பட் ஒரு பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸ்டிங் எடுத்து பாருங்க, அப்படியே லைக் ஸ்டார் ஸ்டட்டடா இருக்கு. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்க போறாங்க, நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருக்க போறாங்க. இதுல நம்ம சூப்பர்மேன் மேல எமோஷனை கிரியேட் பண்ண முடியுமா? அதுதான் கேள்விக்குறியா இருக்கு. ஜேம்ஸ் கன் கண்டிப்பா செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆணித்தரமா பேசுற அந்த சமயத்துல பாப்போம். லைக் ஜேம்ஸ் கன் மேல நம்பிக்கை இருக்கு. லெட் ஹிம் குக். அடுத்த வருஷம் ஜூலை மாசம் நம்ம சூப்பர்மேன் லெகசி இறங்க போது தாறுமாறா இருக்க போது. பட் ஜூலை மாசம்ங்கிறது சொல்லும் போது தான் ஒரு பயமா இருக்கு. பிகாஸ் அந்த மாசத்துல மொத்தம் 3 படங்கள் ரிலீஸ் ஆகுது. சூப்பர்மேன் லெகசி மூலமா டிசியூ கிக் ஆஃப் ஆகுது. ஃபேண்டாஸ்டிக் 4 கேஸ்டை கன்ஃபார்ம் பண்றது மட்டும் இல்லாம ஜூலை மாசம் தான் ஃபேண்டாஸ்டிக் 4 படமுமே ரிலீஸ் ஆகுது. பிளஸ் ஜுராசிக் வேர்ல்டோட ரீபூட்டுமே அப்பதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜுராசிக்குன்னு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஜூலை மாசம் செம்ம பேக்டா இருக்குங்க. வேற மாதிரி இருக்க போது. 10வது வரைக்கும் மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 2 வேற அப்பதான் ரிலீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், எல்லாரும் காசு ரெடியா வச்சுக்காங்கயா. ஸோ நீங்க இந்த படத்துக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கீழே காப்படுங்க. இதோட டிஸ் அப்டேட்ஸ் முடியுதுங்க. அப்படி நம்ம மார்வல் சைடில் போவோமா? ஸ்டார்டிங் வித் டெட்பூல் 3 டீசர் வெறித்தனம் பண்ணிட்டாங்க. இந்த நோவே ஹோமுக்கு அப்புறம் ஹையஸ்ட் வியூடு ட்ரெய்லராக வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் 3 மாதிரி இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஹைப் இந்த டெட்பூல் 3 இருக்கும்னு. இப்போதைக்கு இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சிட்டாங்க. 2 மாதம் தள்ளி போட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஜூலை 26 ரிலீஸ் ஆக வேண்டிய அந்த படத்தை ஜூலை 25க்கு மாற்றிருக்காங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த படத்தை நீங்கள் பார்த்துடலாம். காத்துட்டு இருக்க முடியல, என்னாலையும் முடியல. ஸோ அடுத்த ட்ரெய்லரை வந்து இன்னும் ஒரு 2-3 வாரத்திலே ரிலீஸ் பண்ணுற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அது முழு ஃபோக்கஸ்டாக உல்வரினை பேஸ் பண்ணி இருக்குங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. பட் இன்னொரு ரூமர் படி ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் ப்ரோமோஸ் எங்கேயுமே நம்ம உல்வரினை காட்டாம டைரக்டா படத்துல பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் புஷ் பண்ணிடுவாங்களாம். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கலாம். ஒன்று உல்வரினை பேஸ் பண்ணி அடுத்த டீசர் வரலாம். இல்ல அடுத்த டீசர்ல கூட நம்ம டெட்பூல் அண்ட் மற்ற எக்ஸ்மேனை காட்டுவாங்களே தவிர்த்து உல்வரினை டீஸ் பண்ணாம டைரக்டா படத்துல நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கூட புஷ் பண்ணலாம். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் டெட்பூல் 3க்கான ஹைப் வேற மாதிரி இருக்கு. டெட்பூல் 3 தொடர்ந்து ஃபேண்டாஸ்டிக் 4க்கான கேஸ்ட் அப்டேட் கொடுத்திருக்காங்க. 1.5 வருஷம் கிட்ட யார் கேஸ்டா இருப்பான்னு சொல்லி ஃபேன்ஸை மண்டே பிச்சுக்க வச்சு இப்போ தான் கேஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பெட்ரா பாஸ்கல், வெனசா கபி, நம்ம எடி அண்ட் மாஸ் ஓவராலா பார்க்கும்போது கேஸ்டிங் எனக்கு என்னமோ பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தான் தோணுது. எக்ஸப்ட் பெட்ரோ பாஸ்கல். இப்போ கூட என்னால் பெட்ரோ பாஸ்கலை ஃபென்டாஸ்டிக்காக பார்க்க முடியல. பட் மேபி லைக் படத்தில் அவர் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அவர் ஃபிசிக்கல் லுக் எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி தாங்க இருக்கு. பட் இந்த பக்கம் மனுஷன் ஆல்ரெடி டிசியூவில் இருந்திருக்காரு. ஸ்டார் வார்ஸ் யூனிவர்ஸில் இருந்து இப்போதைக்கு ஃபைனலாக MCU வந்துட்டாரு. அமேசிங் ஆக்டர் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்காக ஸ்கோர் பண்ணுறாரு இல்லையான்னு பார்ப்போம். அண்ட் இந்த படம் டேரக்டா சூப்பர்மேன் லெகசி கூட மோத போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை தொடர்ந்து ஃபேண்டாஸ்டிக் 4 கேஸ்ட் வந்து அன்னைக்கே எக்ஸ்மேன் 97க்கான டீசருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அனிமேட்டட் சீரிஸாக தான் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி ஒரு 5 சீசன் எக்ஸ்மேன் அனிமேட்டட் சீரிஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சுல, அதோடைய கண்டினியூஷனாக தான் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 5 சீசனவே நான் முழுசாக பார்க்கல. ஸோ அதனால என்னால் இந்த டீசரை பிரேக் டவுன் பண்ண முடியல. பட் அந்த சீசன் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ முடிச்சிட்ட அப்புறம் மேபி இந்த சீரிஸை நான் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இந்த வருஷமே எக்ஸ்மேன் 97க்கான அனிமேட்டட் சீரிஸுமே வரப்போகுது. கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக
இந்த வாரம் இவ்வளோ அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்களேடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அதே சமயத்தில் தான் மேடம் வெப்புமே ரிலீஸ் ஆச்சு. அப்போ தான் புரிஞ்சுது, ஓ மேடம் வெப்பா, அதனால தான் பைப்பிள்ளைக்கு அது நாங்கள் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இவ்வளோ டீசர் கொடுத்துருக்காங்க போல. மேடம் வெப் படம் வழக்கம் போல் ஊற்றி முடிச்சுக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எடுக்கப்பட்டதுலேயே வேர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ படமாகவே இதில் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். செம்ம போரிங், செம்ம வெறுப்பேற்றி விட்டுரும். கிரிட்டிக்கலாக செம்ம ஃபெயிலியர் ஆயிருக்கு. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாகவும் வெறும் 25 பில்லியன் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அடுத்த வாரம் இது பாதியாக குறையலாம், இல்லை இதை விட கம்மியாக கூட ஆகலாம், இல்லை 25 மில்லியன் தான் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக கூட இருக்கலாம். சோனி ஷுட் லேர்ன் ஃப்ரம் திஸ். சோனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேவலமாக நம்ம ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்க கூடாது. நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணுங்கிற ஒரு முடிவை பாசிபிளி இந்த இடத்துல அவங்க கற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் சோனியோட அடுத்த ப்ராஜெக்ட் சில்க். ஸோ சில்க் வந்து அமேசான் பிரைமில் தான் ரிலீஸ் ஆகிற போகிற மாதிரி இப்போதைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. ரைட்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸை பற்றினா கேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு இந்த மேடம் வாங்கின அடியில் இந்த ரைட்டர்ஸ் மொத்த பேரையும் அப்படியே ஃபயர் பண்ணுங்கடா. புது ரைட்டர்ஸ் நிறைய பேரை இறக்கி காமிக் அக்யூரேட்டாக ரைட்டிங் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மேடம் வெப்பில் வாங்கின அடியில் சோனி கொஞ்சம் திருதணும். தேவையில்லாமல் ஒரு படத்தை ஃப்ளாப் ஆக்கி அது கெட்டதா அசிங்கமாக பேசணுங்கிற அவசியம் யாருக்குமே இல்லைங்க. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ப்ராஜெக்ட் கண்ணு முன்னாடியே ஃபெயிலியர் ஆகும்போது இதே மாதிரி அடுத்த ப்ராஜெக்டே வந்துடக்கூடாது, இதை விட பெட்டராக கொடுங்கன்னு சொல்லி தான் இவ்வளோ கல்வி ஊற்றுறோம். ஸோ அப்படி பார்க்குற அந்த சமயத்தில் சோனி புரிச்சுக்கிட்டாங்க போல சில்கோட அடுத்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் பெட்டராக வரணும் காத்திருப்போம். பட் இவங்க என்ன திருதலா வாங்குற மாதிரி ஸ்பைடர்மேன் 4 அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக சோனி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அடுத்த வருஷம் நான் முன்னாடியே சொன்னேன், ரொம்ப ஸ்டாக்கான ஒரு வருஷம், ஏகப்பட்ட படங்கள் வருது. ஸோ அந்த சமயத்தில் ஸ்பைடர்மேன் 5 கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் ஸ்டோரியை டெவலப் பண்ணி கிரவுண்டடாக 2026க்கு எழுதலாம். அண்ட் அதுலேருந்து கண்டினியூஷனாக அப்படியே சீக்ரெட்டாக கொண்டு போகலாங்கிற மாதிரி நம்ம கெவின் ஃபைகே அண்ட் டாம் ஹாலண்ட் பற்றி தான் போராடிட்டு இருக்காங்க. ஸோ கெவின் ஃபைகே, டாம் ஹாலண்ட் மார்வல் ஸ்டுடியோஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பைடர்மேன் 4 2026 தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சோனி இல்லை எங்களுக்கு அவசரமாக அடுத்த வருஷமே ஸ்பைடர்மேன் 4 வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒத்த கால நிற்கிறாங்களாம். ஸோ லைட்டாக சோனி அவசரப்படுறாங்க, படத்தை ரஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் படம் மல்டிவர்ஸ் லெவலில் இருக்கணுங்கிற மாதிரி புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கெவின் ஃபைகே கொஞ்சம் பொறுமையாக ஸ்டோரியை எழுதி அதே ஸ்டைலில் கொஞ்சம் கிரவுண்டடாகவும் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ சோனி அவசரப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா 2025 நீங்கள் ஸ்பைடர்மேன் 4 பார்த்துருவீங்க. பட் எனக்கு என்னமோ கிரவுண்டடாக வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸ்டில் மார்வல் ஸ்டுடியோஸ் அண்ட் சோனி ஸ்பைடர்மேன் 4 ரிலீஸ் டேட்டை வச்சு அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ சோனி எடுக்கிறதா முடிவு. அவங்க டைம்லைன் படி கன்வின்ஸ் ஆகிறாங்களா இல்லையான்னு பொறுத்தது பார்ப்போம். அதே மாதிரி மைல்ஸ் மொரால்ஸுக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் படம் வரப்போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பைடர்மேன் 4 பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்க்கு அடுத்து மைல்ஸ் மொரால்ஸுக்குன்னு தனி ஒரு படம் வருமாங்க, லைவ் ஆக்ஷன் படம். ஸோ மேடம் வெப்ப சொதப்பட மாதிரி மைல்ஸ் மொரால்ஸுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. பட் ஒரு பாப்புலரான ஸ்பைடர்மேன் கேரக்டரை மேடம் வெப் மாதிரி இலக்காரமாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. மைல்ஸ் மொரால்ஸ் லைவ் ஆக்ஷன் வந்தால் நல்லா தான் இருக்கும். பட் அந்த படம் நல்லா இருக்கணும், மேடம் வெப் மாதிரி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதே மாதிரி நிக்கலஸ் கேஜை வச்சு ஒரு அமேசான் பிரைமில் அகைன் நாயர், அதாவது ஸ்பைடர்மேன் நாயரை பேஸ் பண்ணியும் தனியாக சீரிஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். இது ரூமராக தாங்க கிளம்பி வந்திருக்கு, நடக்காமலையும் போகலாம். பட் ஸ்பைடர்மேன் நாயர் சீரிஸ் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி குவென் ஸ்டேசிக்குன்னு தனியாக ஸ்பைடர் சீரிஸ் பற்றின ரெடி ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த நாயர் சீரிஸ் இருக்குமோ என்னமோ, நல்லா இருந்தா ஓகே. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் பார்த்துட்டோம். கொஞ்சம் நெகட்டிவான மார்வல் அப்டேட்ஸ் பார்த்துருவோமா? ஹல்க் ஸ்டாண்ட் அலோன் படம் யாராவது ஆசைப்பட்டு இருக்கீங்களா? கடைசி வரைக்கும் வராது, பக்கத்தில் ஆல்ரெடி குழி தோண்டி அப்படியே போதிச்சிருக்கேன் பார்ப்போம். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த இன்டர்வியூவில் மார்க் ரஃபலோ ஆல்ரெடி கெவின் ஃபைகே கிட்ட ஒரு ஸ்டாண்ட் அலோன் படம் கேட்டிருந்தாராம். கெவின் ஃபைகே கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்ட் அலோன் படம் கொடுக்க மாட்டோம், பட் உங்களுடைய கதையை அடுத்த படங்களை பாட்டாக சொல்கிறோம். ஹல்க்குன்னு கதை வரும், ஆனால் அது தனிப்படமாக வராதுங்கிற மாதிரி திட்டவட்டமாக மென்ஷன் பண்ணுறாராம். And he said, what would you do if you had a standalone Hulk movie? And I said, well, I'd like to take him from this raging maniac to kind of this integrated character. And he's like, okay, we'll do that over the course of 4 movies. We'll never give you a standalone Hulk. Let's just get that. Is that real? Is that don't mean true? to burst your bubble, but that's just not gonna. I don't mean to burst your bubble either, but I don't mean to burst anyone's bubble, but that's not happening. So we'll do it over 4 movies. How's that sound? Is that still true? As far as I know. இப்போ வரைக்குமே அந்த கண்டிஷன் அப்படி தான் இருக்கா. ஸோ ஹல்க்குக்கான சோலோ படத்தை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி மார்க் ரஃபலோ ஓப்பனாகவே உடச்சிருக்காரு. அப்போ வேர்ல்டு வார் ஹல்க் படம்லாம் அவ்வளோதானா? அதே மாதிரி வழக்கம் போல் நம்ம மார்க் ரஃபலோ ஸ்பாயில் பண்ணுற ஸ்டைல்லையே கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டில் ஹல்க் வருவாருங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மற்றவங்களோட ப்ராஜெக்ட்ஸில் தான் ஹல்க் அப்பியர் ஆக போகிறாரே தவிர்த்து ஹல்க்குன்னு ஒரு தனி படம் வராதுங்கிற மாதிரி திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. ஸோ வேர்ல்டு வார் ஹல்க் படத்துக்கு அதே மாதிரி பிளேட் படம் 2025 தானே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை இப்போ தான் ஸ்கிரிப்டே ஃபைனலைஸ் ஆகியிருக்கேன். ஷூட்டிங் எப்போ முடிவு பண்ணுறதுன்னு சொல்லி மார்வல் கன்ஃபார்மே பண்ணாத அந்த சமயத்தில் மகேஷ்வர அலி 2026 தான் நீங்கள் பிளேட் படத்தை எதிர்பார்க்க முடியும்னு சொல்லி சின்னதாக ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் பிளேட் படம் அகெயின் போஸ்ட்போன் பண்ணப்படலாம், டிலே பண்ணப்படலாம்.
2025 2026, அதாவது படம் அனௌன்ஸ் பண்ணி மகேஷர் அலி தான் கேஸ்ட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி 4 வருஷம் ஆகுது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 2 வருஷம். ஸோ டெக்னிக்கல் கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் 6 வருஷம் கழிச்சு ஒரு படம் வருதுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பாவங்க இந்த பிளேட் படம் செம்ம அடிவாகிட்டு இருக்கு. பட் டெட்புலுக்கு இருக்க அந்த R-rated ஹைப்பில் மேபி பிளேட் படமும் R-rated ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும். இந்த வருஷமே பாசிபிளி பிளேட் படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்கிரிப்ட் அடிவாகி இப்போதைக்கு ஃபைனலைஸ் பண்ணப்பட்டிருக்க அந்த சமயத்தில் 2026 தான் நீங்கள் பிளேட் படத்தை பார்க்க போறீங்க போல. வெரி சேடுங்க, வெரி சேட். பட் சேட் நியூஸ் ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லிட்டேன். நிறைய இன்சைடர்ஸ் அண்ட் லீக்கர்ஸ் வந்து இப்போதைக்கு ஹென்ரி கேவில் MCU-க்குள்ள ஜாயின் பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் சாதாரண ரோலில் ஒரு மேஜர் ரோலில் நம்ம MCU ஆக்சுவலாக ஹென்ரி கேவிலை கேஸ்ட் பண்ணிட்டாங்களாம். ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹென்ரி கேவில் அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பட் இது அஃபிஷியல் கிடையாது, ரூமராக தான் கிளம்பியிருக்கு. பட் நிறைய ட்ரஸ்டபிள் சோர்ஸ்லேருந்து இந்த ரூமர் கிளம்பியிருக்கு அந்த சமயத்தில். ஒருவேளை ஹென்ரி கேவில் MCU-க்குள்ள வந்துட்டாரோ, ஒன்று சென்ட்ரியாக இருக்கணும், அப்படி இல்லைனா டாக்டர் டூமர் தான் தாறு மாறா இருக்கும். பட் டாக்டர் டூமர் நம்ம கிலியன் மர்ஃபி வர மாதிரி ஒரு பக்கம் ரூமர் சுற்றிட்டு இருக்கு. ஏதோ ஒரு மேஜர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி கேவிலை கேஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். மேஜர் ரோல்னு சொல்கிற அந்த சமயத்தில் டாக்டர் டூமர் தான் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி? அண்ட் ஹென்ரி கேவில் இன் MCU எந்த ரோல் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கவனம் பண்ணுங்க. அண்ட் இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. ஏகப்பட்ட அப்டேட்ஸாக கொட்டி தாக்கியிருக்காங்கன்னா இந்த வாரம். அப்படியே நம்ம ஹாலிவுட் சைடில் போவோமா? ஹாலிவுட்டில் பிரிடேட்டர் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்களா? ஆல்ரெடி Prey 2 கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து பிரிடேட்டர் பேட்லாண்ட்ஸுங்கிற ஒரு படத்தையுமே இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. Prey 2 வந்து அகைன் பாஸ்ட்டில் தான் நடக்க போதாம். அந்த ப்ரீவியஸாக அந்த Prey படத்தோட ஒரு கண்டினியூஷனாக அந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களாம். அதே மாதிரி பிரிடேட்டர் பேட்லாண்ட்ஸுங்கிற ஒரு படம் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும் போது அதுலேயுமே ஒரு ஃபீமேல் லீட் தான் இறக்க போகிறதாகவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் அண்ட் பாஸ்ட் சம்மந்தப்பட்ட 2 பிரிடேட்டர் படம் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதில் ஒரு படம் அடுத்த வருஷம் வந்துடும். மேபி பிரிடேட்டர் பேட்லாண்ட்ஸாக இருக்க சான்சஸ் அதிகம். ஏன்னா அதுக்கு டேரக்டருமே கேஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் Prey 2 ஆல்ரெடி சீக்குவலாக வர சமயத்தில் கேஸ்டே கன்ஃபார்மாக தான் இருக்குது. ஸோ யார் வேணாச்சும் வரலாம். ஃபஸ்ட்டு எனக்கு யார் வந்தாலும் பரவாயில்ல, Prey மாதிரி நல்லா இருந்தால் ஓகே, அவ்வளோதான். இதை தொடர்ந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது Despicable Me 4 ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க ட்ரெய்லர். நான் எதிர்பார்த்ததோட நல்லாவே இருக்குது. அண்ட் கண்டிப்பாக மினியன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது செம்ம ஃபன்னாகவே இருக்குது ட்ரெய்லர். புதுசாக ஒரு குட்டி குரூ ஜூனியரை வர இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக 2 குரூ ட்வின்ஸாக இருந்தாங்க, இப்போதைக்கு குட்டி குரூ நல்லா இருக்குல்ல. ட்ரெய்லர் ஃபன்னாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி சோனிக் 3 ட்ரெய்லர் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இல்லை, நக்கிள்ஸ் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நக்கிள்ஸ் ஒரு சீரியஸாக ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் உண்மையிலேயே அது சீரியஸ் மாதிரியே இல்லை. ட்ரெய்லர் பார்க்கும்போது செம்ம ஃபன்னாக லைக் ஒரு படம் பார்க்குற எஃபெக்ட் தான் கிரியேட் ஆகுது. அவ்வளோ VFX எஃபர்ட் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இந்த கதை சோனிக் 2 அண்ட் சோனிக் 3க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ சோனிக் 3 பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நக்கிள்ஸ் பார்த்தே ஆகணும். இதுக்கான ட்ரெய்லர் பிரேக் டவுன் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். டைம் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து ட்விஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சைக்ளோன் பேஸ் பண்ண ஒரு படம். ஸோ சின்ன வயசில் இந்த மாதிரி ஏகப்பட்ட சைக்ளோன் சுனாமி பேஸ் பண்ண படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போதைக்கு அதெல்லாம் வரதே இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் ட்விஸ்டர்ஸ்னு சொல்லி இந்த படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேசிக்காகவே ஒரு சைக்ளோன் படம். சைக்ளோனை ஹண்ட் பண்ணக்கூடிய 4 பேர் அந்த சூறாவளிக்கிட்டே மாட்டிக்கிட்டாங்க. அவங்க அதுக்கிட்ட தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் பேசிக் அவுட்லைன். இந்த மாதிரி எனக்கு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் படம் நல்லா இருந்தா ஓகே. ட்ரெய்லர் சூப்பர் ஃபன்னாக இருக்குது. டைம் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி ஒரு ஸ்பைடர் பேஸ் பண்ண ஹாரர் மூவி. ஒரு சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஒன்று வந்து தனக்கு பெட்டாக வளர்க்க ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்பைடர் டக்குன்னு வளர்ந்து அந்த வீட்டையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. ஸோ குட்டியாக இருந்த ஸ்பைடர் இப்போதைக்கு மிக பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு. அந்த ஸ்பைடர் கிட்ட இருந்து இந்த குழந்தை மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே தப்பிச்சாங்களா இல்லையா? இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரிமிஸை கொண்டு இருக்க படம் தான் தி ஸ்டிங். ட்ரெய்லர் சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கம்மி பட்ஜெட்டில் ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு ஹாரர் வைப் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. மான்ஸ்டர் ஹண்டர்லேயே ஒரு ஹாரர் எலிமெண்ட்டை புகுத்தி இருக்காங்க. நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் பிடிக்குன்னா மறக்காம ட்ரெய்லரை செக் பண்ணி பாருங்க. தி ஸ்டிங். அண்ட் இதோட இந்த வதற்கு நல்ல சூப்பர் அப்டேட்ஸ் முடிது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸாக வந்து மிஸ் பண்ணியிருந்தாலோ தப்பாக சொல்லியிருந்தாலோ அந்த மறக்காம காம் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தான் நல்ல ராசமான விடையில மீட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஹேஃபன் கைஸ், வட்டா.